சரி அதுல சரி இருந்து சரி அந்த மெசேஜ வச்சு வச்சு ஒரு நாள் அந்த மெசேஜ வச்சுதான் நான் அபிஷேகம் பண்ணி விழுந்துட்டேன் ஒரு நாள். சரி 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 திரும்பவும் அந்த மெசேஜ நைட்டு பிசாஸ் துரத்த மெசேஜ் 1/2 hour ஓடிட்டு இருந்துச்சு, செல்ல வச்சு விட்டேன். 2 மணி இருக்கும் பாஸ்டர். சரி. நீங்க உங்க மெசேஜ கண்ட உடனே நல்லா உறங்கிட்டு அது கேட்ட உடனே ஓ பிரைஸ் காட். ஓகே உறங்கிட்டு காலையில எந்திரிச்சிட்டா. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகின்ற வேத வார்த்தையானது 34ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். பிரியமானவர்களே, கர்த்தரை தேடுகிற ஒரு பழக்கம் நமக்குள் இருக்கிறதா என்றுதான் இந்த காலை வேளையிலே நான் உங்களோடு கூட கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு தான் ஒரு நன்மையும் குறைவராது. அவரை தேடுகிற பொழுது அவரை கண்டடைவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். பிரியமானவர்களே, அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை என்ன செய்யணுமா, நாம் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். நிச்சயமாகவே ஆண்டவரை நாம் தேடுகிற ஒரு பழக்கம் இருக்கணும். பாருங்க, ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து நாம் தேவனை தேடுகிற பொழுது அவரை நாம் கண்டடைவோம். பிரியமானவர்களே, தேவனிடத்திலே, ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் என்னை சுகபத்திரமாய் நீர் பாதுகாத்தருளும், என்னையும் என் குடும்பங்களையும் என் பிள்ளைகளையும் நீர் வழி நடத்தும், நீர் பாதுகாத்தருளும் என்று சொல்லி நாம் தேவ சமூகத்தில் நின்று அவரை தேடி நாம் ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாகவே நாம் அதிசயத்தை காண முடியும். பிரியமானவர்களே, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் கிடக்குமாம், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சியா இருக்கும். பாருங்க, சிங்கம் பசியா இருந்துகிடவே என்ன வந்தாலும் சிங்கம் என்ன செய்யணும், போய் அடிச்சு புசிச்சு சாப்பிடும். அந்த சிங்க குட்டிகள் கூட தாழ்ச்சியா இருக்க போகும். ஆனால் ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு அவர் சொல்லுகிறார், ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடி பழகுங்க. அந்த காலை வேளையிலே தேவன் பேசுகிற காரியம் இதுதான். பிரியமானவர்கள், ஒவ்வொரு நாளும் அவரை தேடுங்க. ஒரு சூழ்நிலை நெருக்கமா இருக்குன்னா ஆண்டவரிடத்துல முதல்ல நம்ம என்ன செய்யணும், போய் பேசுங்க, அவரை தேடுங்க. ஆண்டவரை தேடி அவர் சமூகத்தில் அமர்ந்திருந்து அவரிடத்துல பேசி பாருங்க, அவரிடத்துல ஜெபித்து பாருங்க. நம்முடைய குறைவுகளை, நம்முடைய பாரங்களை, நம்முடைய துக்கங்களை, நம்முடைய கண்ணீரை எல்லாம் நம்ம அவரை தேடி அவர்கிட்ட சொல்லுகிற பொழுது அவர் அதற்கு பதிலை தருகிற தேவனாக இருக்கிறார். இந்த காலை வேளையில நம்ம அதை தான் தியானிக்கிறோம். பக்தன் சொல்லுகிறார், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு சமீபமா இருந்தார், எனக்கு பதில் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். உங்க குடும்பத்துல உங்களுக்கு ஒருவேளை நேற்றைய தினத்துல தியானித்தது போல பயங்கள் இருக்கலாம். உங்க பிள்ளைகளை குறித்த பயம், உங்க வாலிப பிள்ளைகளை குறித்த பயம், உங்க கணவரை குறித்த பயம், உங்க மனைவியை குறித்த பயம், உங்க கடன் பிரச்சனை குறித்த பயம், உங்க வியாதியை குறித்த பயம், பிசாசை குறித்த பயம், எதுவாக இருந்தாலும் சரி, பிரியமானவர்களே, ஆண்டவரை தேடி அவர் பக்கமாய் சாய்ந்து உங்கள் பாரங்களை அவரிடத்துல நீங்க ஒப்பு கொடுக்கிற பொழுது நிச்சயமாகவே அவர் உங்களுக்கு செவி கொடுப்பாராம். தேடுகிற பொழுது அவரை கண்டடைவீர்கள் என்றால் என்ன அர்த்தம்னா, நம்ம அவரை தேடுகிற பொழுது அவர் வருவார், நமக்கு முன்பாக நிற்பார், நமக்கு என்ன வேண்டும் என்று கேட்பார். பிரியமானவர்களே, நாம் அவரை தேட வேண்டும். யோசேபாத்தை குறித்து வேதத்துல நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொன்னா, பிரியமானவர்களே, யோசேபாத்துக்கு எதிராக ஒரு 3 ராஜாக்கள் அவங்க எழும்பி வர்றாங்க இல்லையா. யோசேபாத்தை எப்படியாச்சும் நம்ம என்ன செய்யணும், அந்த யூதா தேசத்தை பிடிச்சிடணும்னு சொல்லி இந்த பட்டணத்தை எல்லாம் நம்ம பிடிச்சிடலாம். இப்பொழுது ராஜாவுக்கு பாருங்க பயம் வருகிறது. அவனுக்கு என்ன செய்யன்னு தெரியல. இவ்வளவு பலமான இந்த சேனைகளை நாம் மேற்கொள்ள முடியாது, இவ்வளவு பலம், இவ்வளவு ஸ்ட்ரென்த் எங்களிடத்துல இல்ல, என்ன செய்யட்டும் என்று சொல்லி எல்லாரும் என்ன செய்யறாங்க, புலம்புறாங்க. அப்பொழுது அவன் கர்த்தரை தேடினான். பிரியமானவர்களை, நெருக்கம் வருகிற பொழுது அவன் மனுஷ இடத்துல ஓடல பாருங்க, அவன் தேவ சமூகத்துக்கு ஓடி வருகிறார், கர்த்தரை தேடுகிறார். ஆண்டவரை தேடுறாங்க. யோசேப்பு ஆண்டவரை தேடினான். அப்பொழுது பிரியமானவர்களே, ஆசாபின் புத்திரனான ஒரு லேவியன் மேல தேவ ஆவியானவர் பலமா இறங்குறார். இறங்கி அந்த இடத்துல தேவன் பேசுகிறார் அவன் மூலமா. என்ன சொன்னார் கர்த்தர்?
கர்த்தர் சொன்னாராம், இந்த ஏராளமான இந்த கூட்டத்தை கண்டு நீங்கள் பயப்படாதிருங்கள். நீங்கள் பயப்பட வேண்டாம். கூட்டம் பெருசா இருக்கு, நிறைய மக்கள் வர்றாங்க, பயப்படாதுங்க. பிரியமானவர்களே, உங்கள் பிரச்சனை பெருசா இருக்குது, உங்க போராட்டம் பெருசா இருக்கு. பிரியமானவர்களே, பயப்படாதிருங்கள். நீங்கள் ஆண்டவரை தேடுகிற பொழுது, என் கர்த்தரை தேடுகிற பொழுது, இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தேடுகிற பொழுது, பிரியமானவர்களே, நடப்பது என்ன? அவர் உங்களை தைரியப்படுத்துவார், உங்களை பலப்படுத்துவார். உங்களை யுத்தம் செய்ய பலம் இல்லைன்னா கூட அவர் தம்முடைய சேனைகளை அனுப்புவார். எந்த பிரச்சனையிலும் அவர் உங்க கூட இருப்பாருங்க. யோசியை பார்த்து மனுஷனுடைய தயவு, மனுஷனுடைய பலத்தை உடனே தேடல பாருங்க. இம்மீடியட்டா அவன் கர்த்தரை தேடுறான். கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? உடனே ஒரு லேவியன் மேல இறங்கி அவர் பேசுகிறார். நீ பயப்படாதே, இவ்வளவு தில்லான கூட்டத்தை கண்டு நீ பயப்படாதே. இப்பொழுது நீ என்னை தேடினபடினால் இந்த யுத்தம் இனி உன்னுடையதல்ல, இது என்னுடையது. கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க, இனி உன்னுடையதல்ல இந்த யுத்தம், இனி பிரச்சனை உன்னோடது இல்லப்பா, அது பிரச்சனை என்னோடது இல்லை. நான் பார்த்துக் கொள்வேன். உன் பிரச்சனையை நான் பார்த்துக் கொள்வேன், போராட்டத்தை நான் பார்த்துக் கொள்வேன், உன் சூழ்நிலைகளை நான் கவனித்துக் கொள்வேன். ஏனென்றால் நீ என்னை தேடினபடினாலே. அல்லேலூயா. மரியாதை பாருங்க இல்லையா, இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் வந்து தேடுறான். கல்லறையில வந்து தேடுகிறாள் பாருங்க. எல்லாருக்கும் முந்தி ஓடி வந்து தேடி பார்க்கிறான். இயேசுவை தேடுறா பாருங்க. அங்க இருந்த தூதர்கள்ட்ட பேசுறா. இங்க இருந்த, அதாவது அடக்கம் பண்ண அந்த இயேசுவை பாத்தீங்களா, யாராவது இயேசுவை பாத்தீங்களா? இயேசு உடனே என்ன செஞ்சாராம்? பின்னாடி நின்று கூப்பிடுகிறார், மரியாதை என்று சொல்லி கூப்பிடுகிறார். அவர் மரித்து உயிர்த்தெழுந்து அவர் அந்த மகிமையோடு கூட அவர் என்ன செய்யணும்னா பரலோகத்துக்கு போகணும். அவர் அந்த மகிமையில அவர் எழுந்து 3ஆம் நாள் பரலோகத்துக்கு அவர் போகக்கூடிய அந்த டயத்துல தான் மரியாதை சந்திக்கிறார். மரியாதை கூப்பிட்ட உடனே என்ன செஞ்சிட்டாரு? எல்லாத்தையும் விட்டுட்டு தம்முடைய சீஷர்களுக்கு கூட அதுக்கப்புறம் தான் வெளிப்படுகிறார். ஆனா முதலாவது பாருங்க, இந்த பெண்ணுக்குள்ள இருந்த அந்த வாஞ்சை இல்லையா, அந்த மரியாதைக்குள்ள இருந்த வாஞ்சை, அவருடைய எதிர்பார்ப்பு, அவருடைய தாகம். என் தேவனை எங்கே, என் தேவனை எங்க வச்சீங்க? பிரியமானவர்களே, என் இயேசு வெளிப்பட்டார், அவளுக்கு வெளிப்பட்டார். அல்லேலூயா. நீ போய் இந்த நற்செய்தி எல்லாருமே போய் சொல்லு. உங்க வாழ்க்கையில நீங்க நற்செய்தியை சொல்லுவீங்க. நல்ல செய்திகள் உங்க வாழ்க்கைக்கு வரும். என் தேவனை நீங்கள் சந்திப்பீர்கள். இந்த தேவனை தேடுகிற பொழுது, என் கர்த்தரை தேடுகிற பொழுது, பிரியமானவர்களை, நிச்சயமாகவே அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். உங்கள் வாழ்க்கையில் நற்செய்திகள் உண்டாகும், நல்ல செய்திகள் உங்க வாழ்க்கையில உண்டாகும். இதைத்தான் இந்த காலை வேளையில என் தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். இப்பொழுது நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, உமக்கு நன்றி சொல்ல. அமராஜா இயேசுவே, அப்பா, இந்த காலை வேளையில் நீர் கொடுத்த மகத்துவமான வார்த்தைகளுக்காக நன்றி. கர்த்தரை முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும் அவரை தேடும் பொழுது அவரை நீ கண்டடைவா என்று உபாகமம் 4:29 வாசிக்கிறது போல இயேசுவே, இந்த காலை வேளையிலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் அப்பா, முழு இருதயத்தோடும் தேடும். அமரா, எப்படி மரியாள் தேடினாலும், எப்படி முதலாவது யோசேபாது பிரச்சனைகளை கண்டு அமராஜா மனுஷ தயவுக்காக ஓடாம அமராஜா இயேசுவை உங்க சமூகத்துல உண்மை தேடினானோ, அதுபோல அந்த காலை வேளையிலும் அப்பா உண்மை தேடுகிற பிள்ளைகள் உண்மை கண்டடையட்டும். அமராஜா, நீங்க சொன்னீங்க யோசேபாத்துல யுத்தம் என்னுடையது என்று சொன்னீங்க. இனி பிரச்சனை என்னுடையது என்று சொன்னீங்க, நான் பார்த்துக் கொள்ளுவேன். எஸ்டடி அமராஜா இயேசுவே, சத்துருக்கள் அவர்களுக்குள்ளாக அடித்து கொண்டு மாண்டு போனார்களாம். அமராஜா, யோசேபாத்துக்கு விரோதமாக யூத மக்களுக்கு எதிராக எழும்பி வந்த அமராஜா இயேசுவே, அம்மோன் புத்திரர்கள் இன்னும் அப்பா அந்த ராஜாக்களின் கூட்டங்கள் அவர்களுக்குள்ளேயே அடித்து கொண்டார்களாம், அவர்களுக்குள்ளே மாண்டு கொண்டார்கள். சத்துருக்கள் சடியாய் நாசம் அடைவார்கள் என்று வேதம் சொல்லும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகணும். இந்த காலை வேளையில என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, இயேசுவே, உண்மை தேடுகிற இந்த நேரத்துல உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் வெளிப்படுவீராக. மரியாதை நீ சந்தித்தது போல அமராஜா ஏக்கத்தோடும் தாகத்தோடும் என் மீட்பரை தேடுகிற பொழுது, இந்த கிறிஸ்து இயேசுவின் இரட்சகரை தேடுகிற இந்த நேரத்துல தான், இந்த காலை வேளையில தான் சுவாமி உண்மை கண்டடையட்டும். அப்பா அமராஜா, நீர் உண்மை வெளிப்படுத்துகிறது மாத்திரமல்ல, நற்செய்திகளை அப்பா நீர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீர். நல்ல செய்திகளை கொடுப்பீர். இந்த காலை வேளை அப்படிப்பட்ட நேரமாக மாறட்டும். அப்பா அமராஜா, ஒருவேளை பாவத்தின் பிடியில இருக்கலாம், சாபத்தின் பிடியில இருக்கலாம். அமராஜா இயேசுவை எல்லாவற்றிலும் இருந்து என் தேவனீர் விடுதலை ஆக்குகிறார். மனம் திரும்பி உம்மை நோக்கி கூப்பிடுகிற பொழுது அமராஜா
ஐயோ, தேவ சமூகத்துக்கு முன்பாக தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன். ஆனாலும் இப்பொழுது என் தேவனை நான் தேடுகிறேன். அவர் என்னை மன்னிப்பதற்கு அவர் தயை பெருத்திருக்கிறார். அவர் என்னை மீட்கும்படிக்கு என் தகப்பனாம் என் ஆண்டவராம் என் இயேசு என்னை மீட்கும்படிக்கு இந்த பூமிக்கு வந்தார். என் பரம தகப்பன், என் அப்பா பிதா எனக்காக தன் மடியில் சொந்த குமாரனை கொடுத்தார். காரணம், அவர் என்னை நேசிக்கிறார். பாவியை பாவியாக விடும்படி அல்ல, பாவியை நீதிமானாய் மாற்றும்படிக்கு பாவிகளை தேடி இந்த பூமிக்கு வந்தவர். நன்றி ஆண்டவரே. அமராஜா, இப்பொழுதே சுவாமி உண்மை தேடுகிற பிள்ளைகளை நீர் சந்திப்பீராக சுவாமி. உண்மையாய் உண்மை தேடுகிற பிள்ளைகளை இந்த காலை வேளையில நீர் சந்திப்பீராக சுவாமி. எந்தெந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட போராட்டங்கள் இருந்தாலும் சரி, அமராஜா எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில பிள்ளைகளை விட்டு விலகட்டும். பிசாசுடைய எந்த கிரியைகளும் இப்பொழுது கட்டப்பட்டு போகும். அமராஜா, குடும்பத்துல காணக்கூடிய போராட்டங்கள் எல்லாம் விலகட்டும். எப்படிப்பட்ட வியாதியும் மறைந்து போகட்டும். வியாதியின் பலவீனத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு தெய்வீக சுகம் இப்பொழுது உண்டாகட்டும். என் கிறிஸ்து இயேசுவின் தழும்புகளால சுகம் உண்டாகட்டும். யெகோவா ராஃபா, நீ சுகமளிக்கும் தேவனப்பா. நீங்க அமராஜா, எங்கள் பரம வைத்தியரே, அமராஜா நீர் குணமாக்கும், நீ சுகப்படுத்து. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு கூட ஆகாரத்தை கொடுக்கிறவரப்பா. உண்மை நோக்கி கூப்பிடுகிற உண்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு நீர் எப்படி வெளிப்படாமல் இருப்பீங்க சுவாமி. இந்த நாளிலே, இந்த காலை வேளையிலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் வெளிப்படுகிறார்கள். உண்மையா இருதயத்திலிருந்து நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் உண்மை சந்திப்பார்கள் சுவாமி. எஸ்டடி அமராஜா, குடும்ப சூழ்நிலைகளை நீர் மாற்றுவீர். போராட்டங்களை நீர் நீக்கி தருவீர். முடவர்களை எளிது நடக்க பண்ணுவீர். ஊமையன் பேசுவான் இயேசுவின் நாமத்தில். செவிடர்கள் கேட்கப்படும். குருடனுக்கு கண் பார்வை உண்டாகும். அல்லேலூயா. கேன்சர் வியாதிகள் விலகும் இயேசுவின் நாமத்தினால். கட்டிகள் மறைந்து போகும் இயேசுவின் நாமத்தினால். டயபெட்டிஸ், பிளட் பிரஷர் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நீங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக பிசாசின் பிடியில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை இந்த காலை வேளையில். பொல்லாத ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால். அல்லேலூயா. மந்திரங்கள், மாந்திரிகங்கள், பில்லி சூனி ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை விட்டு விலகட்டும் அப்பா. அமராஜா, என் தேவனாம் கர்த்தர் அப்பா, உண்மை தேடுகிற ஒவ்வொருவரையும் நீர் சந்திப்பீராக. உண்மை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் சந்திப்பீராக. இடத்தில் வருகிற ஒருவரையும் நீர் புறம்பே தள்ளுவதில்லை. அமராஜா, கட்டி அணைத்துக் கொள்ளும் தேவன், மார்பில போட்டுக் கொள்ளுகிற உறப்பா. துக்கத்தோடும் துயரத்தோடும் கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளை நீர் சந்திக்கணும். கடன் பாரத்தில் இருக்கிற பிள்ளைகளை நீர் சந்திக்கணும். இந்த நாளை சந்திப்பதற்கு எனக்கு பயமா இருக்குது, ஐயோ இந்த நாள் வராதிருந்தால் நல்லா இருக்கும் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருவரையும் என் தேவனீர் சந்திப்பேன். விடுதலை உண்டு, விடுதலை உண்டு, நிச்சயமாகவே விடுதலை உண்டு. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அமராஜா, அந்த காலை வேளையில் தேடுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உண்மை காணட்டும் அப்பா, உண்மை சந்திக்கட்டும். முழு இருதயத்தோடு தேடுகிற பொழுது கண்டடைவார்கள் என்கிற வார்த்தையின்படி முழு இருதயத்தோடு உண்மை தேடுகிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரை உதவி செய்யும் அப்பா. தேற்றரவாளனே, எங்களை தேற்றுங்க சார். அமராஜா, ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவர் கட்டி நீர் எழுப்பணும் சார். அமராஜா, விடுதலையோடு ஒவ்வொரு பிள்ளைகளும் சாட்சியா நிற்கட்டும். இந்த அதிகாலை ஜெபத்துல பங்கெடுக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா. அல்லேலூயா. அமராஜா, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள். இந்த நாளுக்கான ஆசீர்வாதம், இந்த நாளுக்கான கிருபையை நான் கட்டவிழ்கிறேன். இந்த நாளுக்கான சமாதானத்தை கட்டவிழ்கிறேன். இந்த நாளுக்கான ஐஸ்வர்யத்தை நான் கட்டவிழ்கிறேன். இந்த நாளுக்கான ஆரோக்கியத்தை நான் கட்டவிழ்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாம் இந்த நாளுக்கான முழு பாதுகாப்பை இயேசுவின் நாமத்தில் நான் கட்டவிழ்கிறேன். கேட்கிற ஒவ்வொரு மேலும் அமராஜா, நான் பேசுகிற வார்த்தை ஜீவனாய் வந்து பலிக்கட்டும். சமாதானம், சந்தோஷம், நிறைவான ஆசீர்வாதம் உண்டாகட்டும் என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.